அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வமன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமிddin அம்மா பாத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய வரலாற்றில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையே நடந்த அந்த சண்டை விஷயத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது, அதில் தவறான சிந்தனைகளுக்கு நாம் போகாமல் எங்களை நாங்கள் எவ்வாறு பாதுகாத்து கொள்வது என்கிற அடிப்படையில் சில செய்திகளை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். இது ஏன் அவசியம் என்றால், இதை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் சஹாபாக்களை பற்றி ஒரு தப்பான எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் வரும். இதில் யாரை குறை கண்டாலும் நாம் ஈமான் நில பிரச்சனை உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சஹாபாக்களை குறை கூறாதீர்கள், அவர்களுடைய நடத்தையை குறை கூறாதீர்கள். மனிதன் என்கிற அடிப்படையிலே அவர்களிடத்தில் தவறு நடந்திருந்தாலும் அவர்களுக்காக மன்னிப்புத்தான் கேட்க வேண்டும் என்கிற இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் இதிலே தகர்ந்து போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது. சென்ற தொடரிலே நாங்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு இடையிலே நடந்த சண்டை ஆட்சியாளர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கான சண்டை அல்ல என்பதையும், முஆவியா ரலியல்லாஹுடைய தரப்பில் உள்ள நியாயம் என்னவென்றால், ஒருவர் கொலை செய்யப்பட்டால் அவருடைய குடும்பம்தான் கொலை செய்யப்பட்டவர்கள் விஷயத்தில் தீர்மானம் செய்யணும். அதைத்தான் அரசு கேட்க வேண்டும். அதிலே ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை என்பது இஸ்லாத்துடைய நிலப்பாடு. தண்டிக்கிறதாக இருந்தால் குடும்பம் தண்டிக்க சொன்னால் ஜனாதிபதி தண்டிச்சுத்தான் ஆக வேண்டும். மன்னிக்க சொல்லி குடும்பம் சொன்னால் ஜனாதிபதி மன்னித்துத்தான் ஆக வேண்டும். என்னுடைய பாப்பாவை யாராவது கொலை செஞ்சிட்டா ஜனாதிபதிக்கு அவரை மன்னிக்கலாது, நான் தான் மன்னிக்கணும். நான் தண்டிக்கணும் சொல்கிற போது ஜனாதிபதி இல்லை மன்னிக்கிறேன்னு சொல்லவே இயலாது. அது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. இந்த அடிப்படையில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக கொண்டு, இப்போ நான் முஆவியா ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹுடைய குடும்பம், நான் சொல்றது தான் தீர்ப்பு, நான் சொல்றதை தான் ஜனாதிபதி செய்யணும் என்கிற அடிப்படையில் அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அந்த குர்ஆன் வசனமும் அவர்களுடைய செஞ்ச வாதமும் நியாயம், ஆனால் சூழல் பிழையானது. அலி ரலியல்லாஹு அவர்கள் உஸ்மான் அவர்களை கொலை செய்தவருக்கு தண்டனை கொடுக்கணும், அதுதான் சட்டம், அதுதான் இஸ்லாமிய நீதி. முன்னே ஆட்சியாளரை கொண்டவர்களுக்கு தண்டிக்கணும். ஆனால் தண்டிக்க முடியாத நிர்பந்த நிலையில் அலி ரலியல்லாஹு அவங்க இருந்தாங்க. அது அலி ரலியல்லாஹுடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயம். இஸ்லாத்தில் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத சூழ்நிலைகளில் குற்றவாளிக்கு தண்டனையை பிற்போடலாம். அதைத்தான் அலி ரலியல்லாஹு அவங்க செஞ்சாங்க. இந்த நியாயங்கள், இதுக்கான ஆதாரங்களை நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அலி ரலியல்லாஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களை காபிர் என்று நினைச்சு சண்டை பிடிச்சாங்களா அல்லது முனாபிக் என்று நினைச்சு சண்டை பிடிச்சாங்களா என்று கேட்டால் அப்படி இல்லை என்பது இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஏகோபித்த முடிவு. அலி ரலியல்லாஹு அவங்களோட சண்டை பிடிக்க அவங்க முஆவியா ரலியல்லாஹு அவங்கள முஸ்லீம் என்று தான் சண்டை பிடிச்சாங்க. அவங்கள வழிகேடர் என்றோ முனாபிக் கொண்டு அவங்க சொல்லலை. இன்றைக்கு உள்ள கொஞ்சம் பேர் அலி ரலியல்லாஹு அவங்கள நேசிக்கிறோன்னு சொல்லி அவங்கள முனாபிக்காக பார்க்குறாங்க. இது சம்பந்தமான செய்திகளை நான் கடந்த வகுப்பிலே தொட்டு காட்டினேன். இது சம்பந்தமாக மின்ஹாஜு சுன்னா என்கிற நூலில் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. சமியா அலி யௌமல் ஜமல் அவ் யௌம சிஃபீன் ரஜுலன் யகுலு ஃபில் கவுல். ஜமல் யுத்தம் நடந்த நேரம், ஜமல் யுத்தம் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ஒரு தரப்பில், அலி ரலியல்லாஹு ஒரு தரப்பில். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க, தல்ஹா ரலியல்லாஹு அவங்க, சுபர்ண அங்கெல்லாம் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க. அலி ரலியல்லாஹு அவங்களோட சண்டை பிடித்ததற்காக முஆவியா அவர்களை கோவிக்கிறதாக இருந்தால் ஆயிஷா நாயும் கோவிக்கணும். ஆயிஷா நாயி கோவிக்கிறவங்க முஸ்லீமாக இருப்பானா? ரசூலுல்லாஹ்வோட நேசத்துக்குரியவங்க ஆயிஷா நாயி தான். எனவே இது நாங்கள் முடிவு செய்யறதுக்குரிய விஷயம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு போட்டு செஞ்சிட்டாங்க, அதைத்தான் நாங்கள் முடிவாக எடுக்கணும். இந்த ஜமல் யுத்தம் அல்லது சிப்பீன் யுத்தம் நடந்த சந்தர்ப்பத்தில் அலி ரலியல்லாஹுடைய தரப்பில் இருக்கக்கூடியவங்க, ரெண்டு தரப்புலையுமே விஷயத்தை விளங்காதவங்க இருந்தாங்க. அலி ரலியல்லாஹுடைய தரப்பில் இருந்தவங்க எதிரிகளை கடுமையாக ஏசுறாங்க, அவங்கள பற்றி மோசமாக சொல்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, லா தக்கூலு இல்லா ஹைரன், அவங்கள பற்றி நல்லதைத்தான் சொல்லுங்க நீங்கள். இது யாருக்கு சொல்கிறாங்க? போர்க்களத்தில் சொல்கிறாங்க. இன்றைக்கு இப்போ இருந்து கொண்டு அவங்கள திட்டி குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அலில முஆவியா அவங்கள முனாபிக்கு, அவங்களோட வாப்பா இஸ்லாத்துக்கு வரல, அவங்க போலியா வந்தாங்க, பதவிக்கு வந்தாங்கன்னு சொல்லி இன்றைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு போர்க்களத்தில் சொல்கிறாங்க, லா தக்கூலு இல்லா ஹைரா, அவங்கள பற்றி நல்ல விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்க. இன்னமா ஹும் ஸஅமு அன்னா பகைனா அலைஹிம், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்து விட்டதாக அவங்க சொல்றாங்க. அதாவது அலில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
அலியாகிய நான் அவர்களுக்கு அநியாயம் செய்து விட்டேன் என்று அவங்க நினைக்கிறாங்க. வஸாம்னா அன்னவும் பகவ் அலைனா, நாங்க என்ன நினைக்கிறோம்டா, எங்களுக்கு எதிராக அவங்க வரவு மீறிட்டாங்க நாங்க நினைக்கிறோம். அவங்க சைட்லையும் அவங்க நினைக்கிறாங்க நாங்க தப்பு செஞ்சதா நினைக்கிறாங்க. நாங்க என்ன நினைக்கிறோம்னா அவங்க தப்பு செஞ்சதா நினைக்கிறாங்க. ஆனா நாங்க காவிரும் கிடையாது, அவங்க காவிரும் கிடையாது. இந்த விளங்கி கொண்டதுதான் பிரச்சனை என்கிறதை அலி ரலியல்லாஹு அவங்க சொன்னதாக இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க மின்ஹாஜ் சுன்னா என்கிறதுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது என்னுடைய பார்வையில் நீங்க தவறு செஞ்சதா நான் பார்க்கிறேன், உங்களோட பார்வையில் நான் தவறு செஞ்சதா பார்க்கிறேன். இந்த மாதிரி விஷயத்துக்கு இஸ்லாத்தில் சொல்றது இஜ்திஹாது. யாராவது ஒரு ஆள் தான் சரியா இருக்கும், ஆனா ரெண்டு பேருக்கும் கூலி கிடைக்கும். குறைஞ்சபட்சம் சரியா முடிவு செஞ்சவங்களுக்கு 2 கூலி, பிழையா முடிவு செஞ்சவங்களுக்கு 1 கூலி கிடைக்கும். அப்ப யாருமே குற்றவாளி கிடையாது. பிழையா இருந்தாலும் நன்மை கிடைக்கும் என்கிற தரத்தில் உள்ளதுதான் இந்த விஷயம் என்கிறதை அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அம்மன் குத்தில மின் அஸ்ஹாபி முஆவியா. இப்போ முஆவியா அவங்களுடைய படையிலிருந்து சிலர் கொல்லப்பட்டாங்க தானே, அவங்கள பத்தி கேள்வி கேட்கிறாங்க. மாஹும், அவங்க யாரு, அவங்க ஈமான்ல இருக்கிறாங்களா, இஸ்லாத்தில் இருக்கிறாங்களா, நிஃபாக்ல இருக்கிறாங்களா கேள்வி கேட்கிறாங்க. அப்ப முஆவியா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹும் முஃமினூன், அவங்க எல்லாரும் மூமின்கள் தான். சண்டை நடந்துருச்சு, மௌத்தாயிட்டாங்க, அவங்க மூமின்கள் தான் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இதே போல அலி ரலியல்லாஹு அவங்களுடைய படையில அஸ்தர்ன்ற ஒருவர் இருந்தார். அஸ்தருங்கிறவர் ஒரு பெரிய வீரராக இருந்தார். அவர் அலி ரலியல்லாஹு அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவர் சம்பந்தமாக எதிர்த்தரப்புல விமர்சனங்கள் இருக்குது. அவர் இந்த சிப்பின் போர் நடந்த நேரத்தில் ஹாபிசுல் யமானி என்ற ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஹாபிசுல் யமானி அவர் முஆவியா அவங்களுடைய படையை சேர்ந்தவர். இவரை பார்க்கிறார் இந்த அஸ்தருங்கிறவர். பார்த்துட்டு சொல்றாரு, இன்னால் இல்லாய் வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஹாதா ஹாபிசுல் யமானி. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த மௌத்தா போய் இருக்கிறாரே இவர் ஹாபிசுல் யமானி, நான் இவரை ஒரு மூமின் என்று இல்லையா நினைச்சிட்டு இருந்தேன். அலி ரலியல்லாஹு அவங்களுடைய படையை சேர்ந்தவரால் கொல்லப்பட்டிருக்கிறார். அவரோட பேர் ஹாபிசுல் யமானி, ஒரு நல்ல மனிதர். அலி ரலியல்லாஹு முஆவியா அவங்களுடைய படையை சேர்ந்தவர். அப்ப இந்த அஸ்தர் என்கிறவர் சொல்றார், முஆவியா அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட காட்டி, இங்க பாருங்க ஹாபிசுல் யமானி மௌத்தா போய்த்திருக்கிறாரு, அவர் முஆவியாவுடைய அடையாளம் அவர்கிட்ட இருக்குது, நான் இவரை மூமின் இல்லையா நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப அஸ்தருடைய ஐடியா என்ன, முஆவியா அவங்களுடைய படையை சேர்ந்தவங்க மூமின் இல்லைன்னு நினைக்கிறாரு. அப்ப அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, வல் ஆன் ஹுவ மூமின், இப்பவும் அவர் மூமின்ல தான் இருக்கிறார். நீ என்ன அலிட முஆவியாட பாட்டினா மூமின் இல்லைங்கிறதல்ல, இப்பவும் அவர் மூமினாகத்தான் இருக்கிறார் என்று சொன்னதாக இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி மின்ஹாஜ் சுன்னாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல ஷியாக்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் முஆவியா அவங்கள கடுமையாக இருப்பாங்க. அவங்களையும் சில அறிஞர்களுடைய பதிவுகளை நாங்கள் பார்க்குறோம். அவர் அலி ரலியல்லாஹு அவங்களுடைய ஒரு தகவல் அவங்களுடைய, அதாவது ஹுமைரி என்கிற ஷியா அறிஞர்களுடைய இதில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவர் என்ன சொல்றாருண்டா, இன்னா லம் நுகாத்திலுஹும் அல தக்ஃபீர் லஹும், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய படையைச் சேர்ந்தவர்களும் காபிர்கள் என்பதற்காக அவர்களோடு நாங்கள் சண்டை பிடிக்கவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வலம் யுகாத்திலூனா அல தக்ஃபீரி லனா, நாங்கள் காபிர்கள் என்றும் அவர்கள் எங்களோடு சண்டை பிடிக்கலை. வலாக்கின்னா ரஐனா அன்னா அலா ஹக்கின், இருந்தாலும் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், நாங்கள் இருக்கிறது தான் சரியான வழி என்று நாங்கள் நினைக்கிறோம். வரவு அன்னஹும் அலல் ஹக், அவங்க என்ன நினைக்கிறாங்கடா, அவங்க சொல்றதுதான் சரின்னு நினைக்கிறாங்க. இதுக்காகத்தான் சண்டை நடக்குதே தவிர நாங்க காபீர் என்று அவங்க சொல்லவும் இல்லை, அவங்க காபீர் என்று நாங்க சொல்லவும் இல்லை சொல்றாங்க. இவங்க சண்டை செய்யற நேரத்திலேயே எவ்வளவு கிளியரா இருந்தாங்கன்னு சொன்னா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சண்டை நடக்குது. அப்ப ரோமர்கள் இதுக்குள்ள மூக்க நுழைக்க பார்க்குறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவரோட உங்களுக்கு சண்டை நடக்குது, உங்களுக்கு தேவைண்டா நாங்கள் ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இவரை பயன்படுத்தி அலி ரலியல்லாஹு அவங்களை அழிக்க பார்க்குறாங்க. அப்போ முஆவியா ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்கடா, அவர் என்னுடைய சகோதரர், எனக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை இருக்குது, அதுல நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். 3ஆம் நபராக நீ இதுக்குள்ள வந்தா நான் ஒரு படையை தயார் செய்வேன், அந்த படையில கடைசி ஆள் என்னட்ட இருப்பாரு, முதல் ஆள் உன்கிட்ட இருப்பார். அவ்வளவு பெரிய படையை எடுத்துட்டு முதலாவது ஒன்னு அழிச்சிட்டு தான் நான் இந்த பிரச்சனையை பார்ப்பேன் என்று சொல்றாங்க. அப்ப சண்டை பிடிச்சாலும் அடுத்தவனை கூட்டிட்டு இப்ப நமக்குள்ளே சின்ன இந்த ஜமாத்து பிரச்சனையிலே என்ன செய்யறாங்க, சும்மா பொய்ய சொல்லி மாட்டி விடுற வேலை பார்க்கறாங்க. அவங்க யுத்தம் செஞ்சாலும் இந்த நிலையில இருக்கல அவங்க.
அவ்வளோ கிளியராக தெளிவாக தான் இருந்தாங்க. ஆனால் ரெண்டு படையிலையும் விபரம் இல்லாதவங்க இருந்திருக்கிறாங்க. ஏன்னா செய்திகளை பார்க்குற போது அப்படி வருகுது. அப்படியான ஆட்கள் தான் பிறகு பிரிஞ்சு போனாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அவர்கள் முஆவியா அவங்களே காபிரண்டோ முனாஃபிக்கண்டோ சொல்லலை. அவர் இருக்கிறது சரின்னு அவர் நினைக்கிறாரு, நான் இருக்கிறது சரின்னு நான் நினைக்கிறேன். நான் விளங்கி கொண்டது இப்படி, அவர் விளங்கி கொண்டது இப்படி. ஆட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக தான் நான் அவரோட சண்டைக்கு வரேன். இதெல்லாமல் அவங்க காபிருங்கிறதுக்காக நான் சண்டை பிடிக்கவில்லை என்கிற விஷயத்தை தெளிவாக அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி வராங்க. இந்த யுத்த வரலாறுகள் எல்லாம் அல் பிதாயா வன்னிஹாயா என்கிற புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல தாரிஹு தபரி என்கிற புத்தகத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வரலாறு பதிவு செய்கிற போது என்ன செய்வாங்கன்னா, வரலாறுல உண்மையான தகவலையும் பொய்யான தகவலையும் பதிஞ்சிட்டு அவங்க ஒரு முடிவை சொல்லுவாங்க. இந்த முடிவை எடுக்காம இன்றைக்குள்ள இந்த ஃபித்னாவை உண்டாக்குறவங்க என்ன செய்வாங்கடா, அலி ரலியல்லாஹு இப்படி செஞ்சாங்க பிழை, முஆவியா ரலியல்லாஹு இப்படி செஞ்சாங்க பிழை, இதை மட்டும் எடுத்துக்குவாங்க. செஞ்ச தகவல் எடுத்துக்குவாங்க. அது உண்மையா பொய்யாண்டு கூட பார்க்கறது இல்லை. அல் பிதாயா வன்னிஹாயாங்கிறது இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதின புத்தகம். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உள்ள வரலாறு என்கிற அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அவர் வாழ்கிற வரைக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு வரலாற்று புத்தகம் அது. அதில் சரியான தகவலும் இருக்குது, இப்போ இப்படியான தகவல். அவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்க. இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய முடிவு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த சண்டையெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, சும்ம கான மா கான பைனஹு பைன அலி பஅத கத்லி உஸ்மான். முஆவியா வரலாறு சொல்லிட்டு இதற்கு பிறகு உஸ்மான் லாமுடைய கொலைக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்களோடு அவருக்கு ஒரு சண்டை நடந்துச்சு, ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அபா அலா சபீலில் இஜ்திஹாதி வர்ரஇ. இந்த சண்டை இஜ்திஹாதின் அடிப்படையிலும் அவருடைய அறிவுக்குப்பட்ட அடிப்படையிலும் நடந்தது. ஃபஜரா பைனஹுமா கிதாலுன் அலீமும் கலா கமா கத்தம்னா. ஏற்கனவே நாம் சொன்னது போல அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு முஆவியா அவங்களுக்கு இடையில பெரிய போர் நடந்தது. வகானல் ஹக்கு வஸ்ஸவாபு மஅ அலி. இதுல உண்மையும் சரியும் அலி ரலியல்லாஹுடைய பக்கத்தில் இருந்துச்சு. மிகச்சரியானவங்க யாருன்னு கேட்டால் அலி ரலியல்லாஹு தான். இது இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி வரலாறு சொல்லிட்டு அவங்க முடிவு சொல்றாங்க. நியாயம் அலி ரலியல்லாஹு பக்கம் இருந்தது. வ முஆவியா மஅ்சூருன் இந்த ஜும்ஹூரில் உலமாஇ ஸலஃபன் வ ஹலஃபா. முன் சென்ற அறிஞர்கள் பின்வந்த அறிஞர்கள் அனைவருடைய ஏகோபித்த பெரும்பாலானவர்களுடைய முடிவின் அடிப்படையில் முஆவியா ரலியல்லாஹு மன்னிக்கப்பட்டவங்க. அவங்க ரெண்டு ஆதாரத்தை வச்சு பார்த்தா அலி ரலியல்லாஹு பக்கம் தான் நியாயம் கூட இருக்குது. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு பாத்தில் இருக்கல. அவங்க இஜ்திஹாதின் அடிப்படையில் செய்யப்பட்ட முடிவு என்கிறதுனால அவர் மன்னிப்புக்குரியவர். இன்றைக்கு அரபும் தெரியாம மார்க்க அறிவும் தெரியாம சிலர் இந்த இஜ்திஹாத் என்ற விஷயத்தை கேவலமா பேசுறாங்க. அப்ப எல்லாமே வலது பக்கம் தான் பதிவாங்களா, இடது பக்கம் பதிய மாட்டாங்களா? அப்ப முஆவியா தவறு செஞ்சா அல்லாஹ் இடது பக்கம் மலக்குக்கு எழுதாது என்று சொல்லிடுவாரா என்று சொல்லி இப்படி கிண்டலா பேசு. இது ஹதீஸினுடைய கருத்து, புகாரில பதிவு செய்யப்பட்டக்கூடிய அறிவிப்பு. இது இஜ்திஹாதின் அடிப்படையில் ஒருவர் சரியாக தீர்ப்பு சொன்னால் 2 கூலி, பிழையாக தீர்ப்பு சொன்னால் 1 கூலி என்கிறது பதிவு. அதைத்தான் அறிஞர்கள் ஆதாரமா சொல்றாங்க. இன்றைக்கு ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இதை கிண்டலாக பார்க்கக்கூடிய நிலைமையை நாங்க பார்க்கிறோம். தொடர்ந்து இமாம் இப்னு கதீர் சொல்றாங்க, வக்கது சஹீதத்தில் அஹாதீது சஹீஹா பில் இஸ்லாமி லில் ஃபரீகைனி மினத் தரஃபைன். அலி ரலியல்லாஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அஹ்லுல் ஈராக் அஹ்லுல் ஷாம், சிரியாவாசிகள் ஈராக் வாசிகள் 2 பேருமே இஸ்லாத்தில் தான் இருந்தார்கள் என்பதை ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் சொல்லுது. ஹதீஸ்களை நான் பின்னால சொல்றேன். அதுல ஒரு ஹதீஸை இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, கமா சபத ஃபில் ஹதீதி ஸஹீஹ். ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல எப்படி வந்திருக்குதுன்னு சொன்னா, தம்ருக்கு மாரிகத்துன் அலா கைரி புர்கத்தி மினல் முஸ்லிமீன். முஸ்லீம்கள் 2 கூட்டமாக இருக்கிற போது 3வது ஒரு கூட்டம் வரும். இந்த 2 கூட்டம்னு சொன்னா அலி ரலியல்லாஹு ஒரு கூட்டம், முஆவியா ரலியல்லாஹு ஒரு கூட்டம். இவங்களை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, முஸ்லீம்கள் 2 கூட்டமா இருப்பாங்க, காபிர்கள்னு சொல்லல. அலி ரலியல்லாஹு முஸ்லீம் தான், முஆவியா ரலியல்லாஹு முஸ்லீம்கள் தான். முஸ்லீம்கள் 2 கூட்டமா இருப்பாங்க. அதுக்கிடையில ஒரு பிரிவு வரும், அது ஹவாரிஜிகள். அந்த பயத்துலுஹா அதுன தாயிபத்தைனி இலல் ஹக். இந்த பிரிஞ்ச 3வது கூட்டம் இருக்குது ஹவாரிஜிகள். அவர்களை சத்தியத்துக்கு யார் மிக நெருக்கமாக இருப்பார்களோ அவர்கள் கொல்லுவார்கள். இது ஹதீஸ். இந்த ஹதீஸ் நாங்கள் பல விஷயங்களுக்கு இது ஆதாரம் அமையும். இந்த வரலாறு சுல்கர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முன்னறிவிப்பு செய்யப்பட்ட வரலாறு. அதை நாங்கள் எப்படி முடிவு செய்யணுங்கிறத ரசூலுல்லாஹ் சூசமா சொல்லிட்டாங்க. முஸ்லீம்கள் 2 கூட்டமாக பிரிவாங்க. ஒரு கூட்டம் அலி ரலியல்லாஹு,
ஒரு கூட்டம் முஆவியா இருந்தாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் முஸ்லீமாக தான் பார்க்கணும், முனாஃபிகா காஃபிரா பார்க்கக்கூடாது. இந்த ரெண்டு கூட்டம் இருக்கிற போது மூணாவது ஒரு கூட்டம் வருவாங்க. இவங்க யாருண்டா, இவங்க வந்து முஆவியா உஸ்மான் அவங்களுடைய கொலையில பங்கு பற்றினவங்க. அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தாங்க. முஆவியா அவங்கள காபிர்னு நாங்கள் சண்டை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அதை மறுத்தாங்க, இல்லை அவங்க முஸ்லீம் தான் நாங்கள் சண்டை பிடிக்கிறோம். அப்போ அவங்க திரும்ப திரும்ப வாதங்கள் செஞ்சாங்க, முஸ்லீமாக இருந்தால் எப்படி சண்டை பிடிக்கிறது அப்படி இப்படி வாதம் பண்ணாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, அங்கால பக்கத்தில் எங்களோட உம்மா ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க, அவங்க காபீர் என்று சொன்னால் சண்டை பிடிச்சா அவங்கள நாங்கள் கைது செய்யணும், அடிமையாக பிடிக்கணும். அடிமையாக பிடிச்சா அவங்களோட நாங்கள் உடலுறவு கொள்வது ஆகும், அதான் எஜமானனுக்கு ஆகும். உங்களோட யார் வந்து ஆயிஷா நாயோடு இப்படி நடக்க போறீங்க என்று கேட்குறாங்க. அதாவது நீங்கள் சொல்றது மோசமான ஒரு கொள்கை, அவங்கள காபீர்னு நாங்கள் சண்டை பிடிக்கலான்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லி சொல்லி கடைசியில் ஒரு கட்டத்தில் அவங்க பிரிஞ்சு போனாங்க. பிரிஞ்சு போனவங்க ஹவாரிஜிகள். அந்த ஹவாரிஜிகளை அலி ரலியல்லாஹு அவங்க அழிச்சாங்க. இப்போ இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்லுதோ, முஆவியா ரலியல்லாஹு அவங்க தரப்புல நியாயம் கூடவா, அலி ரலியல்லாஹு அவங்களுடைய தரப்புல நியாயம் கூடவாண்டா அலி ரலியல்லாஹு அவங்களுடைய தரப்புல தான் நியாயம் கூட. அதுக்கான ஆதாரம் என்ன, அந்த ஹவாரிஜிகளை கொன்றது அலி ரலியல்லாஹு அவங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, சத்தியத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறவர்கள் அவர்களை கொல்லுவார்கள் என்று. இப்போ அலி ரலியல்லாஹு அவங்க தான் சத்தியத்துக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க. அப்போ முஆவியா ரலியல்லாஹு அவங்க அசத்தியத்தில் இருக்கிறாங்களான்னு கேட்டால் அசத்தியத்தில் இல்லை. ஏன்னா ஹதீஸ் என்ன சொல்லுதோ, இருவரில், அதாவது முஆவியா அலி இருவரில் யார் சத்தியத்துக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் ஹவாரிஜிகளை கொல்லுவாங்க. சத்தியத்துக்கு நெருக்கம் என்று சொன்னாங்களே தவிர யார் சத்தியத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் கொள்வார்கள் என்று சொன்னா முஆவியா நாங்க அசத்தியத்தில் வரும். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல, ரெண்டு பேரும் சத்தியத்துல இருக்கிறாங்க. யார் பக்கம் நியாயம் அதிகமா இருக்குது என்று கேட்டால் அலி ரலியல்லாஹு பக்கம் தான் நியாயம் இருக்குது, அதிகமாக நியாயம் அங்கதான் இருக்குது என்கிறதை இந்த ஹதீஸ் சொல்லுது. இப்போ இந்த ஹதீஸை இந்த செய்தியை யார் பதிவு செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், முஆவியா அவங்கள பற்றிய தவறான பல செய்திகள் பதிவு செய்த இப்னு கதீர் புத்தகத்தில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. செய்தியை சொல்லிட்டு அவங்களோட முடிவை சொல்றாங்க. இப்போ நான் பயான் பண்ணும்போது இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது, ரெண்டையும் நாங்கள் இப்படி தான் எடுத்துக்கொள்ளோம்னு சொல்றோம், அதுதான் முடிவு. இவங்க என்ன செய்றாங்கடா, அவன் முன்னால சொல்லியிருப்பாரு, சண்டை பிடிச்சாங்க, ஆள் விட்டாங்க, ஏசுனாங்க, இந்த மாதிரி செய்திகளை பொறுக்கி எடுத்து வச்சுக்கொண்டு இமாம் இப்னு கதீரே சொல்லிட்டாரு என்று இமாம்கள் மீது சொல்லக்கூடிய ஒரு அவதூறு. அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, ரெண்டு பேரும் முஸ்லிம்கள், ரெண்டு பேரும் சத்தியத்தில் இருந்தாங்க, நியாயம் அலி ரலியல்லாஹு அவங்க பக்கம் அதிகமாக இருந்துச்சு, முஆவியா ரலியல்லாஹு மன்னிக்கப்படுறவங்க, இந்த முடிவை தான் அவங்க சொன்னாங்க. இப்போ ஒரு டவுட் வரும், மூமின்கள் தங்களுக்குள்ள சண்டை பிடிச்சிக்குவாங்க. நான் இப்போ நான் இன்னொரு ஆளும் சண்டை பிடிக்கணும், ரெண்டு பேரும் எப்படி மூமினா இருக்கிறது என்கிற பிரச்சனை வரலாம். சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்தில் 9வது 10வது வசனங்களை எடுத்து பாருங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஇன் தாயிபதானி மினல் முஃமினீன தத்தலு, மூமின்களில் ரெண்டு கூட்டம் சண்டை பிடித்து கொண்டால், கத்தில்னா யுத்தம் செய்கிறது, யுத்தம் செய்து கொண்டால், அஸ்லிஹு பைனஹுமா, அவர்களுக்கிடையில் நீங்கள் சீர்திருத்தத்தை சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. பஇன் பகத் இஹ்தாஹுமா அலல் உஹுரா, அதுல ஒன்று மற்றது மீது வரம்பு மீறி போனால், ஃபகாத்தில் உள்ளதி தபகி ஹத்தா தஃபிய இலா அம்ரில்லா, எந்த கூட்டம் வரம்பு மீறி போகுதோ அவங்களோட நீங்க சண்டை பிடிங்க. எது வரைக்கும் என்று சொன்னா, அவங்கள பணிய வைக்கிற வரைக்கும் நீங்க சண்டை பிடிங்க. ஃபஇன் ஃபாஅத் ஃபஅஸ்லிஹு பைனஹுமா பில்அத்ல், அவங்க சீர்திருத்தத்துக்கு வந்தா அவங்களுக்கு இடையில நீதியா நியாயமா நீங்க சீர்திருத்தத்தை உண்டாக்குங்கன்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் எல்லாரும் சகோதரர்கள். சண்டை பிடிக்கிற நேரத்திலையும் சகோதரர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதுக்காக சண்டை பிடிக்கிறது ஆர்வப்படுத்துறதில்ல. சண்டை பிடிச்சா முஸ்லிமா காவிடான்னு கேட்டா முஸ்லீம்கள் தான். இது குர்ஆனே சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, இதை சொல்கிற போது இன்னொரு செய்தியை நான் இன்னைக்கு பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். பிரச்சனையினுடைய விபரீதத்தை புரிஞ்சு கொள்றதுக்காக நான் இதை சொல்றேன். இப்போ நாங்கள் இதில் வந்து முஆவியா அவங்க மேலே சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை தான் விளங்கப்படுத்திட்டு வரோம். அதுக்கான நோக்கம் என்னென்னா, அவர் தான் அதிகமாக விமர்சிக்கப்படுறார். அவரையே குற்றம் சொல்லக்கூடாதுன்னா அலி ரலியல்லாஹு அவங்கள குற்றம் சொல்லவே கூடாது. ஏன்னா இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதோ, முஆவியா அவங்கள விட அலி ரலியல்லாஹு அவங்க தான் சத்தியத்துக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க. முஆவியா அவங்களே குறை சொல்லக்கூடாதுன்னா அதுக்கு மேலே உள்ள சஹாபாக்களை குறை சொல்லவே கூடாது. அதுக்காகத்தான் நாங்கள் கீழே உள்ள ஒரு சஹாபி எடுத்து வச்சுக்கொண்டு இவரையே டெமேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். இப்போ இந்த செய்திகள் சமூக வலைத்தளங்களில் வார நேரத்தில் ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு. நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் என்று சொன்னால்,
பாருங்க அந்த மக்கள் எப்படி இந்த சத்தியத்தொட்டு விலகி போகக்கூடிய நிலைமை வருகுதுங்கிறத பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கால சூழலை கவனத்தில் கொண்டு தண்டனையை பிற்படுத்தினார்கள் என்று கூறுகிறீர்கள். நான் சென்ற வகுப்புல பேசினது. அவங்க அந்த சூழ்நிலையை பார்த்து தான் தண்டனையை பிற்படுத்தினா நீங்க சொல்றீங்க. அதுதான் உண்மையாக இருந்தால் கொலையில் சம்பந்தப்பட்ட பலருக்கு அலி அலி அவர்கள் அடைக்கலம் கொடுத்தார்கள். கொலை செஞ்சவங்களுக்கு, அதாவது உஸ்மான் அவங்களை கொலை செஞ்சவங்களுக்கு இவர் அடைக்கலம் கொடுத்தார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். அடைக்கலம் கொடுத்தாங்கிறது மறுக்க முடியாத உண்மை. உண்மையாகவே கால சூழல் தான் காரணமாக இருந்தால் ஆக குறைந்தபட்சம் கொலைஞர்களுடன் அலி ரலியல்லாஹு அவர்கள் தொடர்பு இருக்கக்கூடாது. கொலையோட சம்பந்தப்பட்ட கொலை சம்பந்தம்னா ஒத்த 2 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான ஆட்கள். இது அதை வந்தது இது பண்ணது, ஆர்ப்பாட்டம் பண்ணது, எகிப்திலிருந்து வந்தது, இப்படி வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டவங்க குறிப்பிட்டவங்க இருப்பாங்க. பங்காளிகள்ன்றது நிறைய பேர், ஆயிரக்கணக்கான ஆட்கள். அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அப்படியே உண்மையிலே அவங்க கால சூழல் தான் காரணமா இருந்தா அவங்களோட எந்த சம்பந்தமும் வச்சிருக்க கூடாது. மாறாக கொலையில் முன்னணியில் இருந்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த பொழுது மக்கள் கடுமையாக ஆவேசப்பட்டார்கள். அதாவது கொலை செஞ்சவங்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு பாதுகாப்பு கொடுத்தாங்களாம். அதனால மக்கள் ஆவேசப்பட்டார்கள். அது தவிர கொலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆளுநர் பதவி மற்றும் படைத்தளபதி போன்ற உயர் பதவிகள் வழங்கப்பட்டது. உஸ்மான் அவங்களை கொலை செஞ்சவங்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆளுநர் பதவி கொடுத்தாங்களாம். அவங்க வந்து படைத்தளபதிகளாக நியமித்தார்களாம். அத்துடன் கொலையில் சம்பந்தப்பட்ட ஒருவர் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வளர்ப்பு மகன், அவருக்கு ஆளுநர் பதவி வழங்கப்பட்டது. மகனை பாதுகாக்கவே தண்டனை கொடுக்கவில்லை என்பது மக்கள் மத்தியில் பெரும் ஆவேசத்தை ஏற்படுத்தியது. இது அலி ரலியல்லாஹு அவர்கள் மீது மக்களுக்கு சந்தேக பார்வையும் ஆத்திரமும் பொங்கி எழுந்ததும் நியாயமே. யுத்தத்தை தவிர்த்துக் கொள்வதற்காக முஆவியா அவர்கள் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்திய போதும் கொலைஞர்களை ஒப்படையுங்கள் அல்லது தண்டனை வழங்கல் என்று சொன்னார்கள். குறைந்தபட்சம் கொலையாளிகள் என்று விலகியாவது இருக்காது அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியதும் உயர் பதவி வழங்கியதும் நியாயப்படுத்த முடியாத குற்றங்களாகும். இப்போ இவங்க யாரை குற்றம் காண்றாங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு குற்றம் காண்றாங்க. கொலை செஞ்சவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தாரு, பதவி கொடுத்தாரு, அடைக்கலம் கொடுத்தாரு. அப்போ மறைமுகமாக அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் கொலைகாரர்களுக்கிடையே சம்பந்தம் இருக்குது என்கிற ஒரு செய்தி சொல்லப்படுது. இப்போ நாங்கள் ஹதீஸில் என்ன பார்த்தோம்? நியாயம் யார் பக்கம் இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கம். அப்போ நாங்கள் வரலாறு எப்படி பார்க்கணும்னா ஹதீஸுக்கு முரணா வராத முடிவு தான் நாங்கள் எடுக்கணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலையாளிகளுக்கு சந்தேகம் இல்லாம பதவி கொடுத்தாங்க, பாதுகாப்பு கொடுத்தாங்கிறது மறுக்க முடியாத உண்மை என்று நாங்கள் இங்கிருந்து சொல்லக்கூடாது. நடந்தது எங்களுக்கு இன்றைக்கு இலங்கையில் நடக்கக்கூடிய அரசியலை கூட எங்களால் விளங்கலாம் இருக்குது. இது சொல்லக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், அதில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், வளர்ப்பு மகன் யாரை சொல்கிறேன்னா முஹம்மது இப்னு அபூபக்கர் என்று சொல்லக்கூடியவர். இவர் யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு அவருக்கு இடையில தொடர்பு என்னன்னு சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய நானா இருந்தார் ஜௌஃபர் இப்னு அபி தாலிப். இந்த அபசியாவுக்கு ஹிஜ்ரத் போனவங்க, அவங்க வந்து ஷஹீதானார். அவர் ஷஹீதானதுக்கு பிறகு அவருடைய மனைவியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடிச்சாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மைனியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடிக்கிறாங்க. அவங்களோட பேர் அஸ்மா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அஸ்மான்ற பேர் மகளும் இருக்குது. இது அவங்களோட வைஃப். ரசூலுல்லாவோட ஹஜ்ஜிக்கு போய்த்து திரும்பி வார நேரம் அவங்களுக்கு இந்த குழந்தை கிடைக்குது. குழந்தைக்கு பேர் முகமது. யாரு? இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வளர்ப்பு மகன் சொல்லக்கூடிய இவர் குழந்தை கிடைக்கிறாங்க. இவர் சஹாபியா இல்லையான்னு அறிஞர்களுக்கு கருத்து வேறுபாடு. ஏன்னா இவர் கிடைச்சி 3 மாசத்துல ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாவுக்குள்ள இவருக்கு 3 மாசம். பாப்பா மௌத்தாகிற நேரம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிற நேரம் இவருக்கு 3 வயசு. அப்ப இவர் அதுக்கு பிறகு இந்த பொடியண்ட உம்மாவை அலி ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடிக்கிறாங்க, மைனிய. அதுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடிக்கிறாங்க. அப்ப இந்த புள்ள யார்கிட்ட வளருதுன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு வளருது. அப்ப இவர் வந்து இந்த கொலையில் சம்பந்தப்பட்டார் என்கிற ஒரு செய்தி இருக்குது வரலாற்றில். ஆனால் 3 செய்தி இருக்குது, 3ம் பலகீனமான செய்தி. அந்த 3ல் ஒன்று அறிஞர்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு அளவு வலுவானது என்று சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னா, இந்த முஹம்மது இப்னு அபூபக்கர் என்று சொல்லக்கூடிய இவர் உஸ்மான் அவங்களுக்கு எதிராக நடந்த கிளர்ச்சியில இருந்தாரு, உள்ள போனாரு,
உஸ்மான் அல்லாவுடைய தாடியை பிடிச்சாரு. பிடிக்கக்குள்ள உஸ்மான் அல்லா அவங்க, மகனே இந்த தாடி இருக்குது, உன்னோட வாப்பா ரெஸ்பெக்ட் பண்ண தாடி இது, உன்னோட வாப்பா இந்த தாடியை மரியாதையா பார்ப்பாரு, நீ இதை பிடிக்கிறியா? உன்னோட வாப்பா இருந்திருந்தா இந்த காட்சியை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கவே மாட்டாரு என்று சொன்ன உடனே அவர் விட்டுட்டு கண்ணை மூடிக்கொண்டு, வெக்கத்தில் கண்ணை மூடிக்கொண்டு வெளியே வாராரு. அப்போ உள்ள கொலையாளிகள் உள்ள வாராங்க, தடுக்க பார்க்குறாரு, அவரை மீறி வாராங்க, இவர் வெளியாகிறார். இந்த செய்தியும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது. இதுலையும் ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் இருக்கிறார், அதுக்குள்ள போனால் நம்ம நீண்ட டைம் எடுக்கும். இவர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய கொலையோட சம்பந்தப்பட்டாரு என்று சொல்லக்கூடிய செய்தியும், கொலை செய்தவர்களோடு இருந்தாரு என்கிற செய்தியும் ஒரு பலகீனமான செய்தி. ஆனால் இந்த செய்தியை சொல்றவங்கள பெரும்பாலானவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் ஆரம்பத்தில் இருந்தாரு, உஸ்மான் அவங்க இப்படி சொன்னோடனே அவர் திரும்பி வந்துட்டாரு, அவர் மனம் திருந்திட்டாரு. இதுதான் அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி. இப்ப இந்த கமெண்ட்ஸ் அடிச்சவர் என்ன சொல்றாரு, கொலையில இவர் சந்தேகம் இல்லாம சம்பந்தப்பட்டவர் இவர், இப்படி நாங்க வரலாற்றுல சொல்ல இயலாது. ஏண்டா பலகீனமான வரலாறை வச்சு இப்படி நாங்க சொல்ல இயலாது. அலிரலில் அவங்க இவருக்கு பதவி கொடுத்தாரான்னு கேட்டா கொடுத்தாங்க. எகிப்தினுடைய கவர்னராக இவரை நியமிச்சாங்க. எகிப்தினுடைய கவர்னராக ஏன் இவரை அலியில் அவங்க நியமிச்சாங்க என்று கேட்டா, இந்த கிளர்ச்சி நடந்துச்சு தானே, உஸ்மான் அவங்களுக்கு எதிராக கிளர்ச்சி, எகிப்தில இருந்து பெருங்கூட்டம் வந்தாங்க. அவங்க வந்து ஆரம்பத்தில் அவங்க வரும்போதே மக்கள் சொன்னாங்க அவங்களோட யுத்தம் செய்வோன்னு சொன்னாங்க. உஸ்மான் அவங்க ரொம்ப சொப்டானவங்க. அவங்க என்ன சொல்றாங்கடா, அவங்க இன்னும் தப்பு செய்யலை, தப்பு செய்யாம நம்ம தண்டனை கொடுக்க கூடாது, அவங்கள கூப்பிட்டு நாங்கள் என்ன பிரச்சனைன்னு கேட்டு விளங்கப்படுத்துவோன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க வந்து குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க, உஸ்மான் அவங்க விளங்கப்படுத்துறாங்க, சஹாபாக்களை சாட்சியா வச்சு. அவங்க சொல்றாங்க, நீங்க உதாரணத்துக்கு நீங்க அரச சொத்தை உங்களோட குடும்பத்துக்கு கொடுக்குறீங்க. உஸ்மான் அவங்க சொல்றாங்க, நான் பதவி ஏற்கிற போது என்கிட்ட இருந்த சொத்துக்கள் எவ்வளவு, இப்போ என்கிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோன்னு சஹாபாக்களை சாட்சியாவே சொல்றாங்க. நான் பதவி ஏற்கிற போது இருந்ததை விட இப்போ குறையத்தான் இருக்குது. முன்னைய கலிபாக்கள் அபூபக்கர் உமர் அலியில் அவங்க பைத்துல் மால் இருந்து அவங்களுக்கு சம்பளம் எடுத்தாங்கன்னா கோடிக்கணக்கில் லேசா சாப்பிட்ற அளவுக்கு சம்பளம் எடுத்தாங்க. உஸ்மான் அவங்க சம்பளமே எடுக்கல, ஏன்னா அவர் வசதியானவர். அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட அப்போது இருந்த கால்நடைகள் இவ்வளவு, நான் கலிபாவை ஆகிற நேரத்தில், இப்போது என்கிட்ட இருக்கிறது இவ்வளவு. சஹாபாக்களை கேட்குறாங்க, நீங்க சாட்சியா? நாங்க சாட்சி. அப்ப இப்படி வந்தவங்க சொன்ன எல்லா குற்றச்சாட்டுக்கும் பதில் சொன்னாங்க. அப்ப வந்தவங்க எல்லாருமே கொலை செய்ய வந்தாக்கள் இல்லை, தூண்டப்பட்டு வந்தாக்கள் வருவாங்க. மெயினா இருக்கிறவனுக்கு தான் நோக்கம் தெரியும், உள்ள இருக்கிற எல்லாருக்கும் நோக்கம் தெரியாது, நல்லவங்க அதுல வருவாங்க. அப்படி வந்தவங்க திருப்தி அடைகிறாங்க, சரிதானே அவர் சொல்றதெல்லாம் இருக்குது, சஹாபாக்கள்லாம் சாட்சி சொல்றாங்கன்னு நம்ம போவோம். போகக்குள்ள அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, எகிப்தில் இப்ப இருக்கக்கூடிய கவர்னரை நீக்கிட்டு இந்த முகமது இப்னு அபூபக்கரை எங்களுக்கு கவர்னரா நியமிங்கன்னு சொல்றாங்க. அப்ப உஸ்மான் அவங்க, நான் அவரை கவர்னரா நியமிக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சதி நடக்குது. அவங்க எகிப்துக்கு போறாங்க. போகும்போது ஒரு ஆள் குதிரையில வந்துட்டு ரிட்டர்ன் ஓடுறாரு. அப்ப வந்தவங்க விரட்டி போய் அவரை பிடிக்கிறாங்க. பிடிச்ச ஏன் நீ ஓடுறாயின்னு கேட்டா, இல்ல அப்படி இப்படி சமாளிச்சா ஒரு கடிதம் இருக்குது அவர் கையில. அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குண்டா, இந்த முகமது இப்னு அபூபக்கரும் அவரோட சேர்ந்தவங்களை எகிப்துக்கு வருவாங்க, அவங்கள கொலை செஞ்சிருங்க என்று உஸ்மான் அல்லாவுடைய பேர்ல ஒரு கடிதம் இருக்குது. இந்த கடிதம் அல்லாஹ் மீது சத்தியமாக நான் எழுதவில்லை என்று உஸ்மான் அவங்க சத்தியம் பண்றாங்க. இந்த பிரச்சனையை உண்டாக்கொண்டு வந்தாக்கள் பார்க்கறாங்க, பிரச்சனை தீர்ந்துட்டு சுமூகமாயிட்டு. சுமூகமானா இவங்க நினைச்சதை செய்ய இயலாது, குழப்பத்தை உண்டாக்க இயலாது. அப்ப மீண்டும் மக்களை கிளந்தர செய்ய வேண்டும். மீண்டும் கிளந்தர செய்யறா என்ன செய்யணும், மக்கள் உணர்ச்சி வசப்படுற மாதிரி ஒரு வேலையை செய்யணும். போலியான ஒரு கடிதத்தை உஸ்மான் அவங்களுடைய பேரில் அனுப்புறாங்க, இந்த வாரவங்களை கொலை செஞ்சிருங்க. இப்ப உள்ளவனுக்கு கோபம் வருமா இல்லையா? நம்ம நாட்டிலே அப்படித்தான் நடக்குது. ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு, நாடு கொந்தளிக்குன்னு நினைச்சாங்க, நாடு அமைதியா இருந்துச்சு. அப்ப கொந்தளிக்கணும்னா என்ன செய்யணும், கொஞ்சம் பேர் கொந்தளிச்சு அங்க இங்க கடையை பத்த வச்சு திரும்ப குழப்பத்தை உண்டாக்குனாங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்டுச்சு. அப்ப சும்மா பொதுமக்களும் உசுப்பாயிட்டாங்க, என்ன இவர் உஸ்மான் இப்படி செஞ்சிட்டாரு, நாங்க நம்பி போனா எங்களை கொலை செய்ய சொல்லி கடிதம் அனுப்புகிறாருன்னு சொல்லி வெறியானார்கள் அவர்கள் மேல. இந்த கடிதம் என்கிறது திட்டமிட்டு இஸ்லாமிய ராஜ்யத்துக்குள் குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக முனாபிக்களால செய்யப்பட்டது. அன்றைய நேரத்தில் இஸ்லாத்தை இணைந்து கொண்டு யூதர்கள் வந்து சதி செஞ்சு கொண்டிருந்த காலம். அப்ப திடீர்னு வந்து உணர்ச்சி வசப்படுறவங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சதுக்கு பிறகுதான் இதான நடந்துச்சுன்னு தெரிய வரும்.
அப்ப அந்த விஷயத்துல இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க இருக்கும்போது முகமது பின் அபூபக்கரை கவர்னராக நியமிங்கன்னு அவங்க கேட்டு அவங்க நியமிச்சாங்க, நடக்கல. இப்ப அலி ரலியல்லாஹு அவங்க அவரை கவர்னராக நியமிச்சாங்கண்டா நிச்சயமாக இந்த கொலையில் அவருக்கு சம்பந்தம் இல்லை என்பதை விசாரிச்சதுக்கு போறதுதான் செஞ்சிருப்பாங்க. இவருக்கு சம்பந்தம் இல்லை, இவர் ஏற்கனவே அவங்களோட இருந்து விலகிட்டாரு, எனவே இவரை நியமிக்கலாம் என்று அவங்க விளங்கித்தான் செஞ்சிருப்பாங்க. ஏன், வரலாற்றை நாங்கள் சஹாபாக்கள் மீதுள்ள நல்லெண்ணத்துல தான் பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், அங்க எகிப்தில் இருக்கிறவங்க இருக்கிற ராஜ்ஜியத்தோட ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறாங்க. இந்த மக்கா மதீனா மாதிரி எல்லாரும் மார்க்கம் படிச்சாக்கள் கிடையாது, பிரச்சனையான சூழல் இருக்கிறாங்க. அவங்க விரும்புகிற ஆளை போட்டால் தான் அவங்களை அடக்கலாம். ஏற்கனவே அவங்க முகமது அபூபக்கரை கேட்டிருக்கிறாங்க. அப்போ இவரை கொடுத்தா அங்கே கொஞ்சம் சோல்வ் பண்ணலாம், எல்லா இடத்துலையும் பிரச்சனை. அப்போ ஒவ்வொரு இடத்துல அந்தந்த இடத்துல அவங்க விரும்பக்கூடிய ஆக்களை நியமித்தா சோல்வ் பண்ணலாம். ஏதோ ஒரு நியாயமான அரசியல் காரணத்துக்காக அவங்க நியமித்தாங்க. ஒரு நல்ல விஷயம் தெளிவை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். என்னன்னு சொன்னால், இவங்க எப்படி போடுறாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் அலிரலியல்லாஹு அவங்க அவரை நியமிச்சிருக்க கூடாது, அவர் செஞ்சது அநியாயம் தானே, நம்ம நீதியாக தானே பேசணும்னு சொல்லி. உன்னை யார் அவங்களுக்கு ஜட்மெண்ட் பண்ண சொன்னோம்? உன்னை யார் நீதிபதியாக வச்ச? ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை, எனக்கு தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொன்னா நம்ம நியாயமா தீர்ப்பு சொல்லணும். அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் முஆவியா ரலியல்லாஹு இடையில உன்னை யார் ஜட்மெண்ட் ஆக்குனது? அந்த அளவுக்கு உனக்கு என்ன தகுதி வந்துச்சு? நீ யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தீர்ப்பு சொல்ற அளவுக்கு உனக்கு தகுதியை தந்தது, அருகதையை தந்தது யாரு? நம்ம ஜட்மெண்ட் பண்ணணும், நீதியா சொல்லணும்னா உன்னோட தகுதி என்ன, ஏண்ட தகுதி என்ன நான் பார்க்கணுமா இல்லையா? உங்களோட தகுதி என்ன நீங்க பார்க்கணும். அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக தீர்ப்பு சொல்ற அளவுக்கு நீங்க அறிவிலையும் ஆற்றலையும் திறமையிலையும் நீதியிலையும் நியாயத்திலையும் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டீங்களா? ஒரு கிறுக்குத்தனமா தெரியலையா அது உங்களுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதின்னு சொல்லப்பட்டவங்க, அவங்க செய்கிற ஆட்சி வந்து அதாவது மன்ஹஜுன் அலா நுபுவா, நுபுவத்தின் அடியொட்டி ஆட்சின்னு ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ்வால முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர் செய்த ஒரு நியமனத்தை அது வந்து அவருடைய சீரணத்துக்காக செஞ்சார், மகனை பாதுகாப்புக்கு செஞ்சார், கொலையாளிக்கு பங்கு கொடுத்தாருன்ற மாதிரி சொல்றது வந்து எவ்வளவு மோசமானது. நம்ம எங்களுடைய அமல்களை, எங்களுடைய ஈமான பாதிக்கிற ஒரு விஷயமா ஏன் இந்த பொதுமக்கள் சும்மா போய்த்து இதுல வந்து எங்களுடைய ஈமான கொடுக்கணும்? எங்களோட அமல்களை ஏன் நாங்கள் இதுல கொண்டு போய் பழியாகிக்கொள்ளணும்? இதுக்கு எதிராக நாளைக்கு மறுமையில் அழியில் அவங்க வந்தால் அவங்க என்ன பதில சொல்ல போறோம்? இவர் கொலையில சம்பந்தப்பட்டாருன்னு எங்களுக்கு உறுதியா தெரியுமா? அதாவது அலி ரலியல்லாஹுடைய வளர்ப்பு மகன் கொலையில சம்பந்தப்பட்டாரு எங்களுக்கு உறுதியா தெரியாது, செய்தி பதிவாகி இருக்குது, அதுக்கும் பலகீனமான செய்தி. அந்த செய்தியை வச்சு நாங்க எப்படி அலி ரலியல்லாஹுவுக்கு எதிரான ஒரு கருத்தை இதை கொண்டு வரது? ஆக இது ஒரு மோசமான விளைவு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரெண்டு பேரையும் சரின்னு சொல்லியிருந்தா அந்த அளவோட நாங்க நிக்கணும். மனிதன் என்கிற அடிப்படையில் அவங்க தவறு செய்ய மாட்டாங்கன்னா செய்வாங்க, செஞ்சா என்ன, யாரெல்லாம் அவங்கள மன்னிச்சிருந்தா நம்ம சொல்லணும். இதுல வந்து ஜட்மெண்ட் பண்றது இல்ல, ஜட்மெண்ட் அல்லாஹ் பண்ணுவான். அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான்னா, இவங்களுக்குள்ள இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு அல்லாஹ் தஆலா அவங்களுக்காக நீங்க ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேளுங்க, ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபகுனா பில் ஈமான் என்று நீங்க யாரெல்லாம் எங்களுக்கு முந்தி அவர்களுடைய பாவங்களை மன்னி வலா தஜ்ஜல் ஃபி குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை பற்றிய தப்பான எண்ணங்களை எங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்து விடாது என்று நீங்க துஆ செய்யுங்க என்று தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். எனவே இது விஷயத்துல நாங்கள் ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும். இதுல வந்து அலி ரலியல்லாஹு அவர்களையோ முஆவியா ரலியல்லாஹு அவர்களையோ குறை சொல்வதற்கான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கக்கூடாது. இந்த முஹம்மது அபூபக்கர் சம்பந்தமான பல செய்திகள் இருக்குது. அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் சஹாபியா இல்லையான்னு கருத்து வேறுபாடு இருக்குது. சஹாபி இல்லைங்கிறது தான் பெரும்பாலான அறிஞருடைய கருத்து. அப்படி அவர் சஹாபி அல்ல, தாபிங்கிற லிஸ்ட் வருவார். அவர் இதில் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுறது பலகீனமான செய்தி. அப்படியே சம்பந்தப்பட்டார் என்றிருந்தால் கடைசி நேரத்தில் அவர் மன்னிப்பு கேட்டார் என்கிறது தான் உறுதியானது என்கிற கருத்தை சொல்றாங்க. இப்போ ஒரு கேள்வி வரலாம், ஆட்சிக்கு எதிராக வெளியே போனா அவர் ஹவார்ஜி தானே, ஆட்சிக்கு எதிராக வந்தா ஹவார்ஜி தானே, அப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹவார்ஜியா தானே இருப்பாங்க. அப்படி ஒரு முடிவு எடுத்தா ஆட்சிக்கு எதிராக போனேன்னு சொல்லி ஆயிஷா நாயும் ஹவார்ஜின்னு சொல்லணும். தல்ஹா ரலியல்லாஹு அவங்க யாருன்னு கேட்டா சொர்க்கவாசின்னு ரசூலுல்லாஹ் 10 பேர் சொன்னாங்க, அதுல ஒருவர் ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க, அவரும் வந்து சொர்க்கவாசின்னு ரசூலுல்லாஹ் சொன்னா 10 பேர் ஒரு ஆள். அவங்களாம் அங்கால சைட்ல இருந்தாங்க ஜமல் யுத்தத்தில். அப்போ அவங்களே எல்லாம் நாங்கள் ஹவார்ஜின்னு சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆவியா ரலியல்லாஹு அவங்கள ஹவார்ஜி லிஸ்ட்டில் சொல்லலை. ஹதீஸ்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இங்கே இதில் சம்பந்தம் சுருக்கமாக ஹதீஸ்களை சொல்லிட்டு வரேன். அஹ்மதில் 11750 வரக்கூடிய ஹதீஸ், தப்தரிக்கு உம்மத்தி ஃபிர்கத்தைன், என் உம்மத்து 2 கூட்டமாக பிரிவாங்க. இப்போ தம்ருக்கு பைனஹுமா மாரிகத்துன், அந்த 2 பேருக்கும் இடையில ஒரு பிரிவு உண்டாகும், அதைத்தான் பிரிவுன்ற சொல்றாங்க.
ஃபயக்துலுஹா அவுலத்தாயிஃபத்தைனி பில் ஹக். இந்த ரெண்டு கூட்டத்திலும் யார் சத்தியத்துக்கு அவுலா மேல இருக்காங்களோ அவர்கள் கொலை செய்வார்கள். இது ஒரு ஹதீஸ், அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ். ரெண்டாவது ஹதீஸ் எப்படி வருதுண்டா, லா தக்கூமு ஸாஹா அத்தா யக்ததில ஃபிஅத்தானி அலிமத்தானி. ரெண்டு பெரிய கூட்டம் தங்களுக்கிடையிலே யுத்தம் செய்யாத வரையில் மறுமை நாள் வராது. அந்த ரெண்டு கூட்டத்தையும் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம இப்படி யோசிங்க, அலி ரலியல்லாஹு முஆவியா ரலியல்லாஹு சண்டை பிடிக்கிறாங்க, 4 தீர்ப்பு சொல்லலாம். அலி ரலியல்லாஹு தவறு, முஆவியா ரலியல்லாஹு தவறுன்னு சொல்லலாம். ஏன்னா சண்டை பிடிச்சாங்க தானே, ரெண்டு சைட்லையும் தவறு நடந்தீங்க. இந்த கருத்து சொன்னவங்க யாருன்னு கேட்டால் ஹவார்ஜிகள். அவங்க என்ன கடைசியில் அவங்க என்ன பிளேம் பண்ணாங்கன்னா, அலியையும் கொல்லுவோம், முஆவியாவையும் கொல்லுவோம், அம்ர் இப்னு ஆஸையும் கொல்லுவோம்னு வந்தாங்க. ஒரு சுபவுல டைம் பண்ணாங்க. அதாவது தீவிரவாதம் எப்படி நடந்துக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி டெலிஃபோன் கனெக்ஷன் எல்லாம் இல்லாத காலத்தில் 3 பேர் பிளேம் பண்றாங்க, டேட் குறிக்கிறாங்க. இந்த டேட்ல சுபவு தொழுகை டைம்ல சுபவுக்கு பள்ளிக்கு போகும்போது அலி ரலியல்லாஹு அவங்களையும் கொல்லணும், முஆவியா ரலியல்லாஹு அவங்களையும் கொல்லணும், அம்ர் இப்னு ஆஸ் அவங்களையும் கொல்லணும். டேட் குறிச்சு கொலை நடக்குது. ஒரு ஊர்ல இல்ல, ஒன்று ஒன்று சிரியாவில், ஒன்று கூபாவில். அலி ரலியல்லாஹு அவங்க சுபவுக்கு போற நேரம் குத்துறாங்க, அதுல அவங்க கொல்லப்படுறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அவங்க அன்றைக்கு சுபவுக்கு போகல, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுன்னு சொல்லி வேறொரு ஆளை குத்திட்டாங்க. இப்படி பிளேன் பண்ணி கொலை செஞ்சாங்க. அலி ரலியல்லாஹு அவங்கள கொல்வது நன்மை தரும்னு சொல்லி கொலை செஞ்சாங்க. அவ்வளோ பெரிய வழிகேட்டை உண்டாக்குனாங்க. அலி ரலியல்லாஹு அவங்களும் தவறு, முஆவியா ரலியல்லாஹு அவங்களும் தவறுன்னு சொல்றவங்க ஹவார்ஜிகள். ரெண்டாவது ஒரு தீர்ப்பு சொல்லலாம், அலி ரலியல்லாஹு அவங்க தவறு, முஆவியா பக்கம் நியாயம் இருக்குதுன்னு சொல்லலாம். இது ஆகப்பிழையான கருத்து. ஏன்னா நியாயம் கூட இருந்து அலி ரலியல்லாஹு அவங்க, அதான் ஹதீஸ் சொல்லுது. இந்த கருத்தை யார் சொன்னாங்கன்னா, அந்நவாசிப்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தாங்க, அழிஞ்சிட்டாங்க. அவங்க அலி ரலியல்லாஹு அவங்கள குறை சொல்றதே அவங்களோட வேலையா இருந்துச்சு. அலி ரலியல்லாஹு அவங்கள குறை சொல்றதுக்காக முஆவியா ரலியல்லாஹு அவங்க சம்பந்தமா பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவரை டவுன் பண்ணோம்னா இவரை தூக்கணும், முஆவியா ரலியல்லாஹு அவங்கள தூக்குனா இவரை டவுன் பண்ணலான்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அவங்கள பத்தி தவறு சொன்னாங்க. நவாசிபுங்கிற அந்த கூட்டம் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா இப்ப நான் வாட்ச கொமெண்ட்ஸ் இருக்குதே, இதுக்கு யார் காரணம்னு சொன்னா, பிஜே 72 கூட்டம்னு ஒரு பேச்சு பேசினார், தொடர் பேச்சு. அதுல முஆவியா ரலியல்லாஹு அவங்கள நியாயப்படுத்துறேன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அவங்கள பத்தி தவறான செய்தி அவர் பதிவு செஞ்சிட்டார். முஆவியா ரலியல்லாஹு அவங்கள குறை சொல்றதை விட அலி ரலியல்லாஹு அவங்கள குறை சொல்றது பெரிய பாவம். அந்த கருத்தை தான் இந்த சகோதரர் கொமெண்ட்ஸ்ல எழுதிக்கிறாரு. இவர் தேடி பிடிச்சி ஆஞ்சி செஞ்சு எழுதல, இவர் பேசினதை வச்சு அவங்க எழுதியிருக்கிறாங்க. இப்படி ஒரு கூட்டம். மூணாவது கூட்டம் ஷியாக்கள், அவர்களோடு அடியொட்டி வந்தவங்க. அலி ரலியல்லாஹு அவங்க சரி, முஆவியா ரலியல்லாஹு அவங்க டோட்டல் பிழை என்று சொல்றவங்க. நாலாவது கூட்டம் என்னன்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு அவங்களும் சத்தியத்தில் இருக்கிறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அவங்களும் சத்தியத்தில் இருக்கிறாங்க. 2 பேர்ல அலி ரலியல்லாஹு அவங்க சத்தியத்துக்கு மிக நெருக்கமானவங்கன்னு சொல்றவங்க. இதுதான் அஹ்லு சுன்னா. இப்ப இதுல பாருங்க, எங்களுக்கு எது சேஃப்டி? அலி ரலியல்லாஹு அவங்களும் தவறு, முஆவியா ரலியல்லாஹு அவங்களும் தவறுன்னு போனா நாளை மறுமையில் அவங்க இப்ப யாரையுமே குறை சொல்றதுக்கு ஆதாரம் வேணும். இப்ப நான் ஒரு கல்லனை பிடிச்சி நல்லவன் நினைச்சா எனக்கு பாவமா? ஏன் நீ அவனை கல்லன் நினைக்கிறேன்? எனக்கு தெரியும் அவனை நல்லவனா தான் நான் நினைச்சேன், நல்லவன் நினைச்சேன். நல்லா விசாரிக்க போறது இல்லை. ஆனா நல்லவரை பத்தி கெட்ட எண்ணம் கொண்டா தப்பு பாவம் கிடைக்குமா இல்லையா? எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் தான் இஸ்லாமிய சட்ட பிரகாரம். தவறு யார் மூலம் உறுதியாகுதோ அவரை தவிர மற்ற எல்லாரும் நல்லவர்கள். ஒரு ஆள் தவறு செஞ்சாருங்கிறது உறுதியாகாத வரையில நான் அவரை பத்தி நல்லவராகத்தான் நினைக்கணும். அப்ப அஹ்லு சுன்னாக்கள் என்ன செய்வாங்கடா, அலி ரலியல்லாஹு அவங்களும் சரி, முஆவியா ரலியல்லாஹு அவங்களும் சரி, நாங்க யாரையும் குறை சொல்ல மாட்டோம், அவங்க விஷயத்துல நாங்க நாவை பேணிக்கொள்வோம், கண்ணியமா தான் பேசுவோம் என்கிற நிலைப்பாடு. இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய நிலையாக இருந்தது. இப்ப இந்த ஹதீஸை நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 கூட்டம் பிரிவாங்க, அவங்களுக்கு இடையில சண்டை நடக்கும். தஅவாஹுமா வாஹிதத்துன், 2 பேருடைய கொள்கையும் ஒன்றா இருக்கும், 2 பேருடைய அழைப்பும் ஒன்றா இருக்கும். அலி ரலியல்லாஹு அவங்களும் குர்ஆனை நிலைநாட்டோம்னா முயற்சி செஞ்சாங்க, முஆவியா ரலியல்லாஹு அவங்களும் குர்ஆனை நிலைநாட்டோம்னா முயற்சி செஞ்சாங்க. விளங்கி கொண்டதுல ஏற்பட்ட தப்பு. அப்ப 2 பேரும் பிழையான தௌவா செய்யலன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ரசூலோட முன்னறிவிப்பு. அப்ப இந்த ரசூலோட இந்த முன்னறிவிப்பை வச்சு தானே நாங்க இந்த வரலாறை புரிஞ்சு கொள்ளணும், அந்த வரையறையோடு தானே நாங்க நிக்கணும். வரலாறு என்கிற பேர்ல ஹதீஸை மீறி ஒரு நிலைக்கு நாங்க போகக்கூடாது, நாங்க தவறா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே ரசூல் ஸல்லல்லாஹு இந்த முன்னறிவிப்பை செஞ்சிருக்கிறாங்க. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு தொடர்ந்து சொல்றாங்க, தம்ருக்கு பைரஹுமா மாரிகத்துன் யக்துலுஹா அவுலாஹுமா பில் ஹக். அந்த 2 கூட்டத்துக்குள்ளேயும் இருந்து, ஒரே சத்தியத்தை பேசக்கூடிய 2 கூட்டத்துக்கு மத்தியில இருந்து ஒரு கூட்டம் பிரியும், அவர்களை சத்தியத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய
நல்லவர்கள் அளிப்பார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இப்படி சஹீஹுல் புகாரி, முஸ்லீம்கள் எல்லாம் ஏராளமான அறிவிப்புகள் இருக்குது. இந்த அறிவிப்புகள் எங்களுக்கு இந்த செய்திகளைத்தான் சொல்லி காட்டுது. அடுத்ததாக அலில் அவங்க தரப்பில் ஒரு நியாயம் இருக்குதுங்கிறதுக்கான இன்னொரு ஆதாரம் என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மார் அலில் அவங்கள பார்த்து, அம்மாரே தக்துலுக்க ஃபியத்துன் பாகியா, ஒரு வரம்பு மீறிய ஒரு கூட்டம் உன்னை கொல்லும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவு செஞ்சாங்க. இந்த அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் முஆவியா அவங்களுக்கும் இடையில நடந்த பிரச்சனையில் அம்மார் ரலியல்லாஹு அவங்க முஆவியா அவங்க சைட், அலி ரலியல்லாஹு அவங்க சைட்டில் இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் முஆவியா அவங்களுக்கு இடையில சண்டை நடக்குது. இந்த சண்டையில் அம்மார் ரலியல்லாஹு அவங்க கொல்லப்பட்டாங்க. அம்மார் ரலியல்லாஹு அவங்க எந்த பக்கம் இருந்தாங்க? அலி ரலியல்லாஹு அவங்க பக்கம் இருந்தாங்க. முஆவியா அவங்க தரப்பில் உள்ள ஒரு கூட்டத்தால் அவங்க கொல்லப்பட்டாங்க. அதனால் இதை வச்சு நாங்கள் பார்க்கும்போது சத்திய அதிகமாக இருக்குது அலி ரலியல்லாஹு அவங்க பக்கம் தான். இப்போ முஆவியா அவங்க அப்போ ஃபியத்துன் பாகியாவுக்குள்ளே வருவாங்களே, வரவு மீறிய கூட்டத்துக்குள்ளே வருவாங்களே என்று கேட்டால், இதை அறிஞர்கள் எப்படி பார்க்குறாங்க என்று கேட்டால், ஒன்று, உங்களை ஒரு கூட்டம், உங்களை வரம்பு மீறி ஒரு கூட்டம் கொல்லும்னு சொன்னாங்களே, அது முஆவியா அவங்கள தரப்புல இருந்து சிலர் தான் இவரை கொண்டிருப்பாங்க. 5 பேரோ 10 பேரோ எத்தனை பேரோ சேருங்க, அவங்கள குறிக்க டோட்டலாக எல்லாரையும் குறிக்காது என்கிற கருத்து சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. வேண்டா, எங்களுக்கு தெரியும் ஜுபைர் அவங்க சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கொல்லப்பட்டவர். அவரை யார் கொலை செஞ்ச? அலி ரலியல்லாஹு தரப்பில் உள்ள ஒரு ஆள் தான் கொலை செஞ்சாங்க. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபிய அவர் போரில் கொண்டாலும் பரவாயில்ல, போய் கொண்டிருக்கிற போது ஒரு ஆள் கொலை செஞ்சிட்டார். கொலை செஞ்சவருக்கு சரியான சந்தோஷம். இதை போய் அலிட்ட சொன்னால் அலி என்னை பாராட்டுவார்னு சொல்லி அவருடைய தலையை வெட்டி கையில் எடுத்துக்கொண்டு சஃபியார் அந்த ஜுபைர் அவங்களுடைய வால் எடுத்துக்கொண்டு வாராங்க அலி ரலியல்லாஹு. அலி அவங்க உள்ளே இருக்காங்க. வாசல் இருக்கிறவர் சொல்கிறாங்க, ஒருவர் வந்திருக்கிறாரு உங்களை சந்திக்கிறதுக்கு. அவர் சுபைரை கொலை செஞ்சுட்டு அவரோட வாளோட வந்திருக்கிறாரு என்று சொன்னோன்னே அலி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அந்த வாள் என்ன வாள் தெரியுமா? பல சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பாக இருந்த வாள் அது. சுபைர் யார் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உம்மத்துக்கும், ஒவ்வொரு நபிமாருக்கும் ஹவாரிகள் இருக்கிறாங்க, ஹவாரியுன்கள் இருக்கிறாங்க. ஏண்ட ஹவாரி என்னுடைய பாதுகாவல், எனக்கு நேசத்துக்குரியவர் சுபைர் என்று சொன்னவரை அவன் கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறான். பஸ்ஸிருஹு, சஃபியாவின் மகன். சஃபியான்னு சொன்னா யாருன்னு கேட்டால் ரசூலோட மாமி, ரசூலோட வாப்பாட தாத்தா. சஃபியாவின் மகனை கொலை செய்தவனுக்கு நரகம்தான் கிடைக்கும்னு சொல்லுங்க என்று சொன்னாங்க. அப்ப அவங்க இவரை கொலை செய்யணுங்கிறத அவங்க விரும்பல. சண்டை வந்தா எதிர் சண்டை தான் நடக்கும். இவங்கெல்லாம் அழிக்கணும்ன்ற நிலையில் அவங்க இருக்கல. அப்ப அந்தந்த கூட்டத்துக்குள்ள வரவும் இருந்தவங்க இருந்தாங்க, தவறான நடத்த உள்ளவங்க இருந்தாங்க. கடைசியில் அவன் தற்கொலை செஞ்சு கொண்டதாக நாங்கள் வரலாற்றை பார்க்கிறோம். அடை நாம் வைத்து இவரை இதுதான் கிடைக்குன்னு சொல்லி போனா இப்படி ஒன்று கிடைச்சிட்டேன்னு சொல்லி அலில் அவங்க சொன்ன மாதிரி நரகத்துக்குரிய ஒரு அடையாளம் அதில் வந்துருச்சு. சஃபியாவின் மகனை கொலை செய்தவன் நரகத்துக்கு போவான்னு சொல்லுங்க என்று சொல்லி சொன்னாங்க. அது அவன் தற்கொலை செய்து கொண்டதாக அந்த செய்தி ஒரு வரலாறு பதிவு செய்யப்படுது. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 2 தரப்புலையும் அடுத்த சைட்ல நிலைமை என்னன்னு விளங்காதவங்க இருந்தாங்க. அப்படி ஒரு கூட்டம் அம்மாவில் அவங்கள கொலை செஞ்சிருக்கலாம், அவங்க இந்த லிஸ்ட்ல அடங்கலாம் என்கிற கருத்துள்ளவங்க இருக்கிறாங்க. ஃபியத்துன் பாகியா, வரம்பு மீறிய கூட்டம் என்ற செய்தி அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு கட்டுப்படாமல் எதிர்த்து போனதுனால முஆவியா ரலியல்லாஹு அவர்களையும் அவங்க சார்ந்தவர்கள் அனைவரையும் உள்ளடக்கும் என்று சொல்லக்கூடிய கருத்துள்ள அறிஞர்கள் இருக்கிறாங்க, முன் சென்ற நல்ல அறிஞர்களை. ஆனால் ஃபியத்துன் பாகியா என்று சொன்னால், வரம்பு மீறிய கூட்டம் என்று சொன்னால், கட்டுப்படாதவங்க என்று சொன்னால், அவங்க முஸ்லீம் இல்லை முனாபிக் என்கிற கருத்தை தரவே தராது. ஆக கூட முஆவியா ரலியல்லாஹுடைய தரப்பை சொல்வதாக இருந்தால் கட்டுப்படாமல் வரம்பு மீறி போனவர்கள் என்கிற ஒரு செய்தி தான் சொல்லப்படுது. அதுக்கு மேலதிகமான செய்திகள் கிடையாது. இது அல்லாம இன்னும் சில நான் அலி ரலியல்லாஹு சம்பந்தமா விமர்சனங்கள் செய்யப்பட்டன, அதுக்குள்ள போகல. ஏண்டா முஆவியா ரலியல்லாஹு பத்தி விமர்சனம் செய்வதை விட மிகப்பெரிய பாவம் அலி ரலியல்லாஹு பத்தி விமர்சனம் செய்யறது. அவங்களோட அந்தஸ்துங்கிறது தனியானது. அவர் அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டது. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுடைய தந்தையா இருக்கிறாங்க. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட பாத்திமா நாயுடைய கணவரா இருக்கிறாங்க. அவங்களோட அந்தஸ்துங்கிறது யாரும் நெருங்க முடியாத அந்தஸ்து. அந்த நிலையில இருக்கிறவங்களை விமர்சிக்கிறதுக்கு முதல்ல நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடுங்க, நாவை நாங்க பயன்படுத்த ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். நான் நீதியை பேசுறேன், நியாயம் பேசுறேன், இப்படி நீதி நியாயம் பேசுவாங்க. சொந்த வாழ்க்கையில வாப்பா தவறு செஞ்சா நீ பப்ளிக்கா பேஸ்புக்ல போட்டுருப்பியா?
என் வாப்பா தவறு செய்தார், நீ நீதியாக தான் பேசுவேன், என் உம்மா தவறு செஞ்சானா, நீ அப்படி பேசுனா அது வந்து உம்மா வாப்பா கண்ணியப்படுத்துறதா இருக்குமா? அப்போ அப்படி உம்மா வாப்பா தவறு செஞ்சா நீ உம்மா வாப்பாக்கா மன்னிப்பு கேட்டு போ. நாங்கள் அதை விட மேலாக சஹாபாக்களை பார்க்கணும். அந்தஸ்துன்னு வந்துட்டா நாங்கள் நேசம் பாராட்டுறது, உலகத்தில் நல்லது செய்யறதுங்கிற உம்மா வாப்பா முதல் நிலையில் வரலாம். ஆனால் மார்க்க ரீதியான அந்தஸ்துல என் தாயை விட சஹாபாக்கள் மேலானவங்க. எனக்கு தாயை குறை சொன்னாலும் நம்ம சகிச்சு கொண்டிருக்கிறது வந்து வித்தியாசமானது. ஆனால் சஹாபாக்களை குறை சொன்னால் நம்ம சகிச்சு கொண்டிருந்தா அஹ்லு சுன்னா என்கிற சுவர்க்கம் செல்கிற கூட்டத்தில் நாங்கள் இருக்க முடியாது. இந்த அடிப்படையை புரிஞ்சு கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில குற்றச்சாட்டுகள், நிர்வாக ரீதியான குற்றச்சாட்டுகள், சில செய்திகள் சொல்லப்படுகிறது. அது சம்பந்தமான ஒரு தெளிவை பெற்றுக்கோம். இது ஏன் சொல்லப்படுதுன்னா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களை அறியாமல் நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை இழந்துருவோம். பல இளைஞர்கள் இதில் போய் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமான தெளிவு இருந்தால் பிரச்சனை வாரனரை எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். எனவே அல்லாஹு தாலா இது போன்ற வழிகேட்டுகளிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இதில் தெளிவாக இருப்பது முயற்சி செய்வோம். வரலாறை நாங்கள் படிக்கிற போது குர்ஆன் சுன்னாவுக்கு மீறி போகாமல் பார்க்கணும். வரலாறுகளில் பொய்யும் இருக்குது, உண்மையும் இருக்குது, அதாவது பக்கசார்புகள் இருக்கும். இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டுதான் வரலாறை நாங்கள் பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையோடு செயல்பட முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த தெளிவோடு இருந்து எங்களுடைய ஈமானையும் எங்களுடைய இஹ்லாஸையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.